பிரைஸ்லாட் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்தும் சபையில் குறித்தான சத்தியங்களை பார்த்து கொண்டு வரோம். 7 சபைக்கு எழுதின கடிதங்கள் இயேசு கிறிஸ்துவால். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சபை பிலதெல்பியா. இது அடுத்த சபை கத்தர் பிழை பிடிக்காத சபை. ரெண்டு சபை தான் இதுக்குள்ளே இருக்குது. சிமிர்னாவும் பிலதெல்பியாவும் ரெண்டுலேயும் கத்தர் பிழைய காணையில் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறேன். ஸோ சர்ச்சஸ் எவ்வளோ முக்கியன்றதை நாங்கள் இந்த நான் அதை தான் கற்றுக்கொண்டேன். இந்த சாப்டர் 2 சாப்டர் 3 இருந்து வெளிப்படுத்தல். இட்ஸ் லைக் அ ஸ்கூல். யோசிச்சு பாருங்க, இந்த யூகேயில் யுனைடெட் கிங்டத்தில் இருக்கிற எல்லா ஸ்கூலையும் எடுத்து விட்டால் எப்படி இருக்கும்? எல்லா ஸ்கூலையும் எடுத்து டீச்சிங் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி ஈவன் ஹோம் ஸ்கூலிங் எல்லாத்தையும் நிப்பாடி ஓகே பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு ஸ்ட்ரைட்டாக போகலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த சொசைட்டி கடைசியில் நாசமாக போகும். ஏன்னா எஜுகேஷன், அது படிப்பிக்கிறது, அது அந்த ஸ்கூலில் ஒழுங்குகள், டிசிப்ளின் எல்லாத்தையும் சேர்த்து படிப்பிக்கிறாங்க. அது ஒரு மனுஷனாக மாற்றுது, நல்ல மனுஷனாக மாற்றுது. ஆனால் சில பேர்கிட்ட பேட் சாய்ஸால் அவங்க கெட்டு போகிறாங்க. ஆனால் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால், உங்களோட பிள்ளைகள் அதை பின்பற்றிச்சுன்னு சொன்னால் நல்ல கிரேட் எடுத்து நல்ல வாழ்க்கை இந்த உலகத்தில் நல்ல வேலை எடுத்து நல்லா வாழ வாய்ப்பு இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, அதே மாதிரி தேவனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கத்தர் நாங்கள் அவர்களை வளரணும், நல்ல கிரேட் எடுக்கணும், பரிசுத்தத்தில் உலகத்தில் சாட்சியாக வாழணும் என்று நிரூபிக்கிறதுக்காண்டி, அதை செய்கிறதுக்காண்டி, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காண்டி கத்தர் ஸ்டார்ட் பண்ணதான் சபை, சர்ச். பட் அந்த சர்ச் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்க ஆண்டவர்கிட்ட மேலே தூக்கப்படுது. தென் ஜட்ஜ்மெண்ட் அந்த சபைக்கு வருது. வேறு இன்னொன்று நான் கவனித்தோம், இந்த சபையில் இருக்கிற குறைவுகளை கத்தர் திருத்துறார், மனம் திரும்ப விரும்புகிறார். அப்படியே அவர் சொல்லலை ஓகே நீங்கள் அந்த சபையில் உள்ள அது பலவீனம் அது அப்படியே இருக்கட்டும் என்று கத்தர் சொல்லலை. அவர் சீக்கிரமாக மனம் திரும்பன்னு சொல்கிறார். அப்போ சபையில் மனம் திரும்புகிற காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ சில வேளையில் சிலர் இதை கேட்குற ஆக்களுக்கெல்லாம் அப்போ என்ன அவங்களெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் இல்லையா, சபையில் எல்லா கிறிஸ்டியன்ஸும் பிள்ளையா, எல்லா சபையும் பிள்ளையான்னு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் இல்லை, நோ. அதுக்கு உதாரணம், பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சிமிர்னா பிலதெல்பியா சபை. கத்தர் ஒரு பிள்ளையும் பார்க்கல. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், there will be very very few Christians that who are faithful on this earth. There are very few pastors or preachers preach the gospel genuinely. There are very few churches are living for God. There are very few evangelists evangelizing for God. அதான் நான் சொல்லுவேன், நான் ஜீரோன்னு சொல்ல வரையில். பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் 7 சபைக்குள்ளே இறங்க இந்த 2 சபையில் கத்தக்கூடிய காணல். பட் இந்த 2 மைனாரிட்டி கம்பேர்ட் டு 7, 2 is less than 7. That is my point. Okay, பிலதெல்பியா திருச்சபை. verse 7, chapter 3 verse 7, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலதெல்பியா பட்டணத்தில் உள்ள திருச்சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டிய, you can name your church with these names. எனக்கு தெரியும் ஒரு சபை நாசமாக போன ஒரு சபை யூரோப்பில் பிலதெல்பியான்னு பேரை வச்சு. I don't know why these people adapting the name of this wonderful church. Just because you have the good church name, இப்போ நானும் சர்ச்சோட ஸ்டார்ட் பண்ணி பிலதெல்பியான்னு வைக்கலாம். பட் எந்த டீச்சிங் 100% corrupted-ஆக இருக்கலாம். But I don't live with God. I'm just destroying the church, preaching the wrong doctrine, wrong gospel in the church, and people are going astray, left, right, center. What is it? Is it Philadelphia? No. அது Philadelphia church இல்லை. I'm having the name. So சில பேர்களை மாத்திரம் Philadelphia church. God cares about you, your heart. அந்த சபையில் இருக்கிற ஆக்கண்ட இதயத்தை தான் பார்க்குறாரு ஒழிய சபைன்ற பேரை பார்க்குறாரு. ஸோ இப்படி பேர்களை வச்சு இந்த பேருக்கே அவமானம். அட்லீஸ்ட் இந்த பேரை வைக்காமல் நீங்கள் கத்தட்ட நாமத்தை தூசித்தாலும் ஓகே, இந்த பேருக்கே அவமானம். பிலதெல்பியான்ற ஒரு சபையில் நடந்த கூத்துக்களை நாங்கள் கேள்விப்பட்டவங்க. எனிவே அரமணு கோயின்ட்டு தான் ஏன் நான் அதை மென்ஷன் பண்ணான்னு சொன்னால், சர்ச்சஸ் இன்றைக்கு செய்கிற பிள்ளைகளால் சத்தியத்தை மற்றவர்களை சொல்லிடாமல் இருக்குது. ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களே இல்லை. இப்போ 20 இயர்ஸுக்கு நீங்கள் வெளியில் போய் ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி செய்கிறதுக்கும் இப்போ செய்கிறதுக்கும் வித்தியாசம். யூ ஹேவ் டு அக்ரி. because people know more about Christians
who are not following the real path that Jesus laid to walk on it. இயேசு கிறிஸ்து போட்ட அந்த அத்திவாரம் அவர் போட்ட பாதையில் நடக்காத கணக்க கிறிஸ்தவங்களை பார்த்து தான் இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டியை ரிஃப்யூஸ் பண்ணுறாங்க. I don't blame them, but that's not an excuse. சில பேர் அதை எக்ஸ்கியூஸாக வைக்கிறாங்க. They will be judged too. அந்த ஜட்மெண்ட் டே நாங்கள் போய் சொல்லல சபப்பில் ஆண்டவர்கள் இப்போ ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு போயில நீ மறந்து இன்னும் சுற்றி இருந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் போல சபப்பில் கேன் யூ சே தட் டு காட்? கடவுளுக்கு நாங்கள் அதை சொல்லலுமா? நோ வை. கடவுளுக்கு சாக்கு போக்கு சொல்லல, மனிதர்களுக்கு சொல்லலாம். எனிவே ஓகே, லெட்ஸ் கோ டு த வேர்ஸ். தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுது, பரிசுத்தமும் உண்மையும் உள்ளவருடைய வார்த்தைகள் இவைகளே. Now it's saying the holy one. ஸோ சபையில் உண்மைத்துவம் இருக்கணும். சபையில் இருக்க வேண்டிய பிரதானமான 2 விஷயத்தை இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். பரிசுத்தம், உண்மைத்துவம். ஸோ சபையில் ஆக்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், ஹோலியாக இருக்கணும். இந்த பைபிளின் பேரே ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாமம். எங்களோட கடவுள் ஹோலி. இந்த doctrine is holy. No one can find any fault in Christian doctrine. All the act Jesus performed in New Testament is holy. Once Jesus said, can any of you point a single sin in me? ஒரு பாவமெனில் இருக்கின்ற யாராவதில் நீங்கள் குற்றப்படுத்திடுவான்னு இயேசு கிறிஸ்து சேலஞ்ச் பண்ணி கேட்டார். No one could. Tell me where you can find this 100% perfect God, perfect Bible, perfect doctrine, perfect gospel, perfect miracles. எல்லாமே கர்த்தர் செய்தது தூய எண்ணத்தோட, தூய மனதோட. அது செய்யப்பட்ட ஆக்களும் தூய்மை அடைஞ்சிருக்கிறாங்க, பரிசுத்தம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ சர்ச்சில் பிரதானமாக இருக்க வேண்டியது உண்மை, ரியல் மெசேஜ்கள் அப்படி இப்படி இருக்கலாம். பைபிள் ஸ்டடி 100% பர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம். பாட்டு பாடுறாங்கள குரல் வளம் இல்லாமல் இருக்கலாம். மியூசிக் இல்லாமல் இருக்கலாம். அந்த சர்ச்சில் சர்ச்சுக்கு ஒழுங்கான ஃபண்ட் இல்லாமல் இருக்கலாம், காசு இல்லாமல் இருக்கலாம். This doesn't, our Father doesn't care about these things. He wants your heart, not your money, not your church, not your music. He wants your heart. உங்களுடைய இதயத்தை தான் தேவன் கேட்கிறார். But what do they preach nowadays? No, God wants your money. God never said, I want your money. Why does he need money? பைபிள் சொல்லுது பொண்ணும் வெள்ளியும் அவருடையது. ஒரு வேர்டில் ஒரு வசனத்தில் பார்க்குற மொழிபெயர்த்த விஷயம் தான், அந்த வீதி வந்து பொன், கோல்டன் ரோட் ஹெவனில். ஸோ வாட் டஸ் ஹி நீட் மணி? அப்போ யார் ஏன் கர்த்தர் அந்த கட்டளைகளை போட்டாருன்னு சொன்ன இந்த உலகத்தில் கர்த்தரை நம்பி முழு நேர ஊழியத்தோடு அல்லது டெடிகேட் பண்ணி ஜெனுவினான ஊழியக்காரங்கள் கர்த்தர்கள் ஊழியம் செய்ய அவங்கள போஷிக்கிறதுக்கு சபையாக்கள் உதவி செய்யணும். சபையை நடத்துறதுக்கு, ஊழியங்களை நடத்துறதுக்கு அதுக்கான தேவை இருக்குது. ஆஃப்கோர்ஸ் காசு தேவை. பட் God never asked, give me money, எனக்கு தாங்கன்னு சொல்லல. ஸோ காசு நாங்கள் ஊழியக்காரர் தான் கொடுக்குறோம். ஓகே, we say we are giving to God. கடவுளுக்கு இட்ஸ் ட்ரூ, கடவுளுக்காண்டி தான் கொடுக்குறோம். We giving the money for God to men, Christian men or Christian minister. You understand? We are giving for God but not to God. We are giving to men, pastor or teacher, whoever. நீங்கள் யாரையும் போட்டுக்கொள்ள. அப்போ அந்த காசு அவர் கொடுக்கல, அவர் முதலாவது எப்படியான ஆளுன்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். ஸோ does he come under these two categories? Is he trying to, okay, at least is he trying to become holy? Is he striving? அவர் முயற்சி செய்கிறாரா? அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். You can. வேதம் சொல்லுது you can do these two things. ஒரு வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் முடிவெடுத்தான்னு சொன்னால் இந்த நேரமும் மிரர்லண்டு தன்னை வயிற்ற பார்ப்பான், தன் உடம்பை பார்ப்பான், எப்படியாவது நான் குறைக்கணும். He will cut down all the fats. He will do something to become slim. He will do exercise. But if the person doesn't do it, that means he is not serious. He doesn't care about his body. அதே மாதிரி இப்படியான சபையை நடத்துகிறார்கள். இந்த பரிசுத்த உண்மையும் நான் இருக்கணும் என்ற அட்லீஸ்ட் அதில் பிகின் வித் தட், அதில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதையும் காணாட்டி அந்த சபைக்கு நீங்கள் போகக்கூடாது, போக வேணாம். I'm telling you. யாரும் கேட்டால் சொல்லுங்க, நான் சொன்னேன். You can give my name. Don't. Once the church fall from preaching the holiness, preaching being truthful to God, that church is no longer church.
They can have big choir group, great preaching, teaching, Bible study, seminars. God doesn't care about those things. கடவுளுக்கு அது nothing. ஓகே, தொடர்ந்து அங்கே சொல்லப்பட்டு பாருங்க, இவரே தாவீதின் திறப்பை வைத்திருக்கிறார். இவர் திறக்கிறதை ஒருவனாலும் பூட்ட முடியாது, இவர் பூட்டுகிறதை ஒருவனாலும் திறக்க முடியாது. இன்னும் நான் 2 தரம் என் வீட்டுக்கு போயில்லாமல் கீயை லொக் பண்ணி கீயன்ட்ட கீ எடுக்காமல் நான் டோரை ஷார்ட் பண்ணிட்டேன். I couldn't go in. I was devastated. எந்த லக்குக்கு அன்றைக்கு எனக்கு காருக்குள்ளேயும் போயிடலாம் போச்சு, காரும் இல்லை. Stop pouring down rain. I had to go to my neighbor's house. I couldn't go in. I didn't have the key. But think about it. எனக்கு அந்த டைம் எனக்கு இந்த டெஸ்பரேஷன் வந்து I have to somehow get inside. But I don't have the key. But say I have a different key. I had a different key. Or வேற key இருந்தா. Can I go in? வேற கீ அதுக்குள்ள போட்டு how stupid. நீங்கள் சொல்லுங்க, குமாரன் என்ன ஸ்டூபிட், வேறொரு கார் கீயை கொண்டு போய் நீங்கள் வீட்டு கீக்கில் போட்டு நான் ட்ரை பண்ணிக்கல, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யூ கான் புட் இன் எனிவே, ட்ரை பண்ணால் நீங்கள் சொல்லுவீங்க, what's wrong with you? That's a different key. So you have to put the right key on the right keyhole. துறப்பு ஓட்டைக்குள்ள போடுறது சரியான துறப்பு ஓட்டைக்குள்ள சரியான கீயை போடணும். That is Jesus. The reason why I say this, you will remember the story. That's what I said. So, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டி, அவரை நீங்கள் தேடாட்டி, ஈவன் கிறிஸ்டியன்ஸும் அவரை நீங்கள் தேடாட்டி, யூ கான் கெட் இட் டு ஹெவன். ஓகே, ஸோ கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், அவரானுங்களுக்கான மரிச்சார், அவரானுங்களை ரட்சிக்க வல்லவர், அவர்தான் திருப்பி வாரார். வில் see that he saying he's coming back என்று சொல்கிறத நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாட்டி, இட்ஸ் லைக் you having the wrong key and try to get it. அப்போ அந்த கீன்றது கர்த்தர் காட்டின வழி, அந்த வே, அந்த ஆக்சஸ் ஹெவனுக்கு, கர்த்தரங்களை ஹெல்லுக்கு தள்ளுறதுக்கு, he has the access. அதான் மீனிங். இட்ஸ் நாட் லைக் ஜீசஸ் ஹோல்டிங் அ கீ, அப்படி இல்லை. மீனிங் வந்து through him, you have to go through him. அவர்களெல்லாம் போகணும். ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, நிறைய பேர் நாங்கள் கிருஷ்ணனை கும்பிட்டாலும் சரி, சிவாவை கும்பிட்டாலும் சரி, புத்தாவை கும்பிட்டாலும் சரி, ஈவன் சில பேர் ஆக்களையே கும்பிட்றாங்க, சாய்பாபா யாரை கும்பிட்டாலும் இட்ஸ் ஓகே பிரதர். நானே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இப்படி எல்லாரும் கும்பிட்டு இயேசுவையும் சேர்த்து கும்பிட்டுட்டு எல்லா கடவுளையும் கும்பிட்டு நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து தான தர்மம் செய்து மற்றவர்களுக்கு நற்கிரி செய்து நான் பரலோகத்துக்கு போகலாம் தானேன்னு சொல்லலாம். ஸோ நன்மை செய்கிறவனும் நரகத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது, தீமை செய்கிறவனும் பரலோகத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் நல்லது தானே செய்யணும், ஆண்டு வரையும் என்ன நரகத்துக்கு தர்றேன். யூ ஆர் அ குட் பர்சன் பட் நாட் அ கிறிஸ்டியன். That is a problem. You have to become a Christian. You have to be born again. That is the only way, Jesus said. Not a good person goes to heaven. There are so many good people doing good things. Do you think Gandhi would go to heaven because he did good things? If his religion was wrong, he didn't accept Jesus Christ. யார் நரகத்துக்கு போக மாட்டாங்க, யாருக்கு கர்த்தர் ஆக்சஸ் கொடுப்பார் ஹெவனுக்கு? Those who realize that Jesus, the Lion of Judah, யூதாவின் சிங்கம் இயேசு கிறிஸ்து தான் அந்த கீயை வச்சிருக்கிறான்றதை பிலீவ் பண்ணி அவற்ற வே, அந்த கீ வந்து அவற்ற வே, அவர் காட்டின பாத், அவர் காட்டின டாக்டரின், அவர் கொடுத்த டீச்சிங், அதை ஃபாலோ பண்ணால் தான் the right key hold. You may have the right key, but if you looking for different, you put the key on a different wrong keyhole, you can't open the door. So you suffer like I suffered outside. It was raining. I got soaked. அப்போ பிரியமான சகோதரனே சகோதரிகளே, you have to understand, when it comes to church, Jesus is the center. Not pastor, not preacher, not deacon, not elder, nobody. Jesus on center. அவர்தான் மத்தியஸ்தர். like Jesus, இயேசு சொன்னார், மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற மத்தியஸ்தர் ஒருவரே, அது இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி சபையில் அவர் நடுவில் அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். நாங்கள் ஆரம்பத்திலே வாசித்தோம், அவர் குத்துவிளக்களை வைத்துக்கொண்டு இருக்கிறார், அந்த தரிசனத்தை காண்றோம். நாம் யார் அதில் இருக்கிறார்? ஜீசஸ் கிரைஸ்ட்.
ஸோ அவற்ற டீச்சிங், அவற்ற ஹோலினஸ், அவர் எதிர்பார்க்குற உண்மைத்துவம் சபையில் இருக்கணும். அடுத்தது எனிதிங் யூ ஹாவ் டு சபையில் ஒரு ப்ரூவ் பண்ணுற ஒரு டாக்டரின், ப்ரூவ் பண்ணுற ஒரு சட்டம், ஒரு ஒழுங்கு எல்லாமே ஜீசஸ்ன்ற டீச்சிங்களால் தான் போகணும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் கீ. ஸோ ஜீசஸ் அவருக்கு அதிகாரம் இருக்குது. அதான் மீனிங் அந்த கீயை வச்சிருக்காருன்னு சொன்னார். நான் உன்னுடைய செயல்களை அறிந்திருக்கிறேன். verse 8. இதோ பார், நான் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாயிலை வைக்கிறேன். So he talks about the key and the door. What does that mean? Door to kingdom of God or heaven. You know, it's open for everybody. Meaning, ஆண்டவர் எல்லாரும் வாங்கணும், திறந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் கூப்பிட்ற மாதிரி திறந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் வாங்கணும் அப்படி ஒன்று இல்லை. டோர் திறந்துருக்கு எல்லாரும். மீனிங் வந்து இட்ஸ் அவைலபிள். எஸ், there are requirements, so many requirements. நீங்கள் செய்யும், you have to be born again, be baptized, இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அவர்கிட்ட சத்தியத்தின்படி வாழணும், அதெல்லாம் இருக்குது. But isn't that great? Isn't it wonderful? The door is already open. Jesus, நீங்கள் ஹிந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், he want everybody to be saved. பைபிளாக தாங்க, ஜூயிஷ் பீப்புள், everybody want to be saved. இன்றைக்கு முழு உலகமும் certain குரூப்புக்கு எதிராக திரும்புது. கன பேர் ஒரு certain group, certain nation, certain country, certain race. But God சொல்றார், I have an open door. இந்த சபையில் இருக்கிறார்களுக்கு அவர் சொல்றார், அது இஸ் ட்ரூ. கர்த்தர் எல்லாருக்கும் சான்ஸை கொடுக்குறார். பட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு கம் இன், if you don't want to enter, I'm inviting you. It's your problem. It's up to you. இப்போ நான் ஃபோன் அடிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகே, கேன் யூ கம் ஃபார் லஞ்ச்? I'm inviting genuinely, but you're refusing. It's not my fault. Okay, so அப்படித்தான். அதே மாதிரி சிம்பிள் எக்ஸாம்பிள், உனக்கு முன்பா திறந்த வாயில வைத்திருக்கிறேன், எவராலும் அதை மூட முடியாது. You know, people try to shut this door. When I say door, this way of Christianity, கர்த்தர் திறந்திருக்கிற இந்த வழியை கண்ண பேர் இந்த பைபிளை எவ்வளோ பேர் டிஸ்ட்ராய் பண்ண வலிக்கிறான். The more they try to destroy, the more this Bible, this word of God spread everywhere. Even some of the hotels, they have Bible by the bedside. Hotels, these are hotels, they're not even a Christian. So the most popular book is Bible. So எவ்வளோத்துக்கு அவங்க இந்த பைபிளை அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம், அவ்வளோத்துக்கு இந்த வேதம் வளர்ந்தது. எவ்வளோத்துக்கு இந்த இவாஞ்சலிசத்தையோ கோஸ்பலையோ டிஸ்ட்ராய் பண்ண வலிக்கிறாங்களோ இந்த உலகத்தில் எவ்வளோ பேருக்கு தடுக்க முயற்சி செஞ்சாங்க. இல்லை எத்தனை ஏம்பா அப்படி தடுக்க முயற்சி செய்தும் காட்டு தீ மாதிரி கத்தட்ட ஊழியம் பெருகி கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கும் பெருகுது. நிறைய பேர் கன்வெர்ட் பண்ண, ஈவன் முஸ்லீம் மாத்திலேருந்து கூட நிறைய பேர் முஸ்லீம் கண்ட்ரியில் கன்வெர்ட் பண்ணி போடுறாங்க, ரசிக்கப்படுறாங்க. ஸோ பிரியமான சவுண்டை சர்வையில் அதுதான் இந்த மீனிங். இட்ஸ் நாட் அ ரியல் டோ, கதவை திறந்திருக்கு ஒருத்தரால் மூடியில் அப்படி என்று இல்லை. மீனிங் வந்து இது ஜீசஸ் ஸ்டார்ட் பண்ண வே, இயேசு கிறிஸ்து ஸ்டார்ட் பண்ண மார்க்கம். How dare you? You can't stop. You can't change. ஈவன் நாளைக்கு நாங்கள் கூட கத்தர்களுமே இந்த உலகமே எதிராக வந்தாலும் கத்தர் திறந்ததை ஒருவரால் மூடிய முடியாதுன்னு மீனிங் ஆப்பர்ச்சுனிட்டி கத்தர் கொடுக்குறாரு. கம், the feast is for everybody. Come. அந்த ஓமையில இயேசுக்கு சொல்றாரு, கம், எல்லாரும் கூப்பிடு, நொண்டி சப்பானி பரத்தக்காரன் எல்லாரும் கூப்பிடு, everybody come. I want to fill my kingdom with these people. என்னோட ராஜ்யம் நிரம்பி இருக்கணும் இப்படியா நாக்களோடு. அப்போ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், சபையில் இருக்க வேண்டிய அடுத்த மென்டாலிட்டி வந்து எல்லாரும் யூ ஷுடன்ட் பிக் சர்டன் பீப்புள். இவங்கள்தான் கத்தர்னு, இவங்களை தான் கத்தர்னு இந்த குரூப் எனக்கு விருப்பம் இல்லை, அந்த மைண்ட் செட் கிறிஸ்டியானிட்டிக்கு கூட. Why? God has opened the door. So holiness, faithfulness. அடுத்தது கத்தர் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி, கத்தரான் சென்டர், இவ்வளோத்தையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். கடவுள் மத்தியஸ்தராக இருக்கிறார். உன்னிடம் சிறிதளவே வலிமை உண்டு. இன்னும் சம் சர்ச்சஸ் ஆகும் very weak. நான் என்ன சொல்ல வாங்க, in numbers of men. சில சபையில் வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பான். பட் those are powerful. சில டேப்லெட்ஸ் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க, சின்ன டேப்லெட். You think, it's a tiny tablet. What it does to your body, amazing. The small tablet goes inside and impact whole your body. And then whatever you want the tablet to do, and it does it. அது செய்யுது. நாங்கள் எங்களுடைய
உடம்புல சில வேளை டேப்லெட்ஸே பிழைக்கலாம். ஓகே, டேப்லெட்ஸில் இவ்வளோ வேலை செய்யாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் ஒரு கொஞ்சம் பேரை வச்சு செய்கிற வேலை, கொஞ்சம் ஒரு சபையில் ஒரு கொஞ்சம் பேர் அவங்கள வச்சு செய்கிற அது far greater ministry than the other churches. ஓகே, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 12 சிஷ்யர்கள் செய்த ஊழியம் பெருசா, இன்றைக்கு நடக்கிற ஊழியங்கள் பெருசா? பாதி போய், இனிமே பாதி போய். எங்கடா சர்ச்சில் மிரக்கல் நடக்குது, ஆவியான விஷயம் பாதி போய். ஜெனுவின் மிரக்கல்ன்றது நான் ஐ சோ 1 or 2, அதுக்கும் நான் நேர காணையில் டிவியில் தான் கண்டேன். ஸோ I don't want to judge, but there's no miracle, trust me. முதுகு வலி போகிறது, தலையடி போகிறது, you don't have to go to God. பெரடோவில் போட்டால் போயிடும். இப்போ நான் கதைக்கிறது வந்து கை வளருதா, ஒரு கை இல்லாதவனுக்கு கை வளர்ந்துருக்குதா? செத்தவன் எழும்பி இருக்கிறானா? இல்லையே. அப்போ யோசிச்சு பாருங்க, 12 சீசர்கள் எல்லாத்தையும் செய்தாங்க. there was no limit. ஜீசஸ் சொன்னார், I give full authority. அப்போ சிறியாக்கள் பைபிள் இந்த இடத்துல உன்னிடத்துல சிறிய வலிமை உண்டு என்று எனக்கு தெரியும். ஐ நோ. சில சர்ச்சஸை ஆக்கள் பார்த்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. லுக் அட் திஸ் சர்ச், வெரி ஸ்மால் சர்ச், லுக் 10 பேரை வச்சுக்கொண்டு வேலை ஊழியம் கொண்டு தெரியணும். பட் இன் God's side, that is a powerful church in the world. They don't need to have miracle or whatever, but God desire, their desire is very strong towards God, and God knows that, and He want to make that church grow. கர்த்தர் அந்த சர்ச் வளரும்படியாக விரும்புகிறார். உன்னிடம் சிறிதளவு வலிமை உண்டு என்று எனக்கு தெரியும். ஏன்னா நீ யாராவது ஒரு சின்ன சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னால் அந்த சர்ச் வந்து அங்கே அந்த சர்ச்சில் அதாவது கத்தரங்கனி வானோண்ட வைராக்கியம் அந்த சபையில் இருந்தால் டோன்ட் வரி அபௌட் அதர் திங்ஸ் லைக் மிரக்கல் இல்லை. கத்தர் மிரக்கல் அந்த காலத்தில் செய்த ஹாஸ்பிட்டல் இல்லை. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் சரியாக குறைவு. டாக்டர் இருந்தாங்க, டாக்டர்கிட்ட போகிறோன்னு சொன்னால் குதிரையில் ஏறியோ கழுதையில் ஏறியோ ட்ராவல் பண்ணணும். வெரி வெரி லிமிட்டட் மெடிசன்ஸ் இருக்கையில். ஸோ கோட் செட் கம், I'll heal you. இன்றைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தாண்டா, இந்த 2025 வந்தாண்டா என்ன நினைச்சு வேறு நினைக்கிறீங்க? தலையடி, ஜீசஸ் எனக்கு தலையடி, எனக்கு பேக் பெயின்டா, he will say, look, go to the pharmacy, get Panadol, get paracetamol, or go and see the doctor. அந்த காலத்தில் அவர் ஹீல் பண்ணினது, மிரக்கல் செய்த ஆக்கள் டாக்டரால் கைவிடப்பட்ட ஆக்கள். அந்த பெரும்பாடு உள்ள ரத்த போக்குள்ள பொம்பளை அவளே அதிலே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு பைபிளில். வைத்தியருக்கு அது இருக்கிற காசெல்லாம் செலவழித்து வேறு சாய்ஸ் இல்லையாண்டு ஜேசுன்ற பாத்திரம் வந்து விழுகிறார். then God said, okay, I'll heal you. He didn't heal every single person in Israel. இஸ்ரேலுக்கு ஒவ்வொரு எல்லாரும் ஹீல் பண்ணார், எல்லாரும் எழுப்பி கொண்டு இருந்தார் சவக்காலையில் போய் செத்தாக்களெல்லாம் எழும்புங்கன்னு. நோ, there was a strong reason behind it. அவர் செய்த மிரக்கலுக்கு பின்னால் ஸ்ட்ராங் ரீசன் இருக்குது. ஸோ நானே இதில் சொல்கிறேன்னு சொன்னால், டோன்ட் லுக் அட் தி அதர் திங்ஸ் அதர் தேன் what God desire in our church, God desire in me, in my family, in my ministry. அந்த சர்ச்சு தான் கர்த்தருக்கு விருப்பம். அதுதான் உண்மையான வலிமை உள்ள சபை. சிறிதளவு வறுமை இருந்தும் இப்படி செயல்படுறான்னு கர்த்தர் உற்சாகப்படுத்துறாரு பாருங்க என்று எனக்கு தெரியும். ஆயினும் நீ என்னுடைய வார்த்தையை காத்து கொண்ட, see was the most important thing. நீ வலிமை உனக்கு குறைவு, ஆனால் வார்த்தையை காத்து கொண்டாய். ஆக்களுக்கு டீச் பண்ணுறது, ஆக்களுக்கு ப்ரீச் பண்ணுறது, ஆக்களை வழி நடத்துறது, நீ you're great என்று சொல்கிற. So I'm happy with that. I'm satisfied. Because at the end of the day, God said, other mission, God said, go and make disciples. He didn't say go and perform miracles, healing. And அது எல்லாருக்கும் இல்லை. ஓகே, ஒரு சிலருக்கு இருக்கலாம், எனக்கு இல்லை. But what everyone can do, when I say everyone, that those who are called by God, what everyone can do, called by God, is they can preach. They can preach as long as you have mouth and you know few words, you know reasonable amount of knowledge, you have reasonable amount of knowledge about the Bible, go forth. That's what Jesus said, make disciples. If you wait for Bible college, finishing degree and all that, it's not going to happen. You'll be like 67-year-old. So do it while you can. அப்போ பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, வார்த்தையை காத்து கொண்டாதான் முக்கியம்.
நீ என்னுடைய பெயரை மறுதலிக்கவில்லை. பிகாஸ் நீ என்ற பெயரை மறுதலிக்காதபடியினால நான் சாத்தானுடைய ஜெப ஆலயத்தை சேர்ந்தவர்களை உன்னுடைய கால்களில் வந்து விழ செய்து நான் உன்னை நேசித்தேன் என்பதை அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வேன். those who were against you, உனக்கு எதிராக இருந்தாக்களை நான் அப்படி செய்வேன். அவர்கள் யூதர் அல்லாதவர்களாக இருந்தும் தங்களை யூதர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் பொய்யர். they are liars. So I will கத்தர் விரும்புகிற சபை, கத்தர் அதை நிலைநாட்டி மற்றாக்களுக்கு இதுதான் நாம் விரும்புகிற சபை என்றதை ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். அதான் எங்களுடைய தேவன் ஜீசஸ் கிரைஸ்ட். Then everybody will know, oh, this is the church. இதுதான் இயேசு கிறிஸ்து விரும்பின சர்ச். பொறுமையுடன் சகிக்கும்படி நான் உனக்கு கொடுத்த என் கட்டளைகளை நீ கை கொண்டாய். Look at this. அந்த சர்ச்சில் இந்த அடுத்த குணாதிசயம். They preserved the word of God. They didn't go left and right. They said, this is it. This is the truth. அடுத்தது இயேசு கிறிஸ்து தான் சென்டர் என்று அவங்க நம்பியிருந்தாங்கல்ல, அதுதான் அவங்களோட விசுவாசம். அடுத்தது தேவன் கொடுத்த கட்டளை, இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை, நான் உனக்கு கொடுத்த என் கட்டளை நீ கை கொண்டாய். You followed every commandment. நான் கொடுத்த கட்டளை நீ கை கொண்டாய். You know how God is appreciating. ஸோ இந்த பிலடெல்பியாவை ஏன் கர்த்தர் புகழ்ந்து சொல்கிறார்? அங்கே என்ன இருந்தது? அப்படி பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இருக்கே இல்லை. அவங்க வார்த்தையை பிரசங்கிச்சாங்க, வார்த்தை உண்மையாக இருந்தாங்க, பரிசுத்தத்தை நாடினாங்க. அடுத்தது கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை கை கொண்டு இது அவங்க சில வழியில் பிலதெல்பியாவில் இருக்கிற ஆக்கள் இந்த கடைத்தொழில் இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க தங்களை பற்றி தாங்கள் புகழுகிறாங்க. ஜீசஸ் பேசுகிற அந்த சபையை பற்றி இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சபையை பற்றி என்ன கமெண்ட் கொடுப்பார், என்ன பேசுவார், அதான் முக்கியம். இன்னும் லைக் இவர் ஒரு பெரிய பாஸ்டர் எங்களுடைய சர்ச்சுக்கு வந்தார், இவர் வந்து 2-3 வார்த்தை சொன்னார். they can say so many things because they want the money at the end of the day. they don't want to upset the pastor. இப்போ பாஸ்டருக்கு கூப்பிடல, அவர் வந்து பாஸ்டருக்கு ஏற்ற மாதிரி மெசேஜ் கொடுப்பார். not that. அவங்களோட ஒப்பீனியன் வந்து சில வேளையில் I'm not saying 100%, சில வேளையில் கூடுதலான அப்படி ஒரு சில உதாரணமாக இருப்பாங்க. பட் கூடுதலான பாஸ் மாதிரி அப்செட் ஆக்கினா தனக்கு வர வருமானம் போயிடும், தன்னுடைய இருக்கிற ரெப்புடேஷன் போயிடும். they preach a smooth message and go. But how about the opinion of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் ஒப்பீனியன் என்ன? அதுதான் முக்கியம். ஆகவே பூமியில் உள்ளவர்களை பார்க்கும்படி முழு உலகத்தின் மேலும் வரப்போகும் துன்ப வேளையிலிருந்து நானும் உன்னை காத்துக்கொள். பிகாஸ் யூ obeyed my commandment. உன்னுடைய கட்டளையை கேட்கணுடைய உபத்திரவத்திலிருந்து உன்னை நான் காப்பேன். அந்த டைம் உபத்திரவமான டைம், இந்த கடிதம் எழுதப்பட்ட டைம், யோவான் எழுதின டைம், இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை எழுதின டைம், உபத்திரவத்து கூட சபையில் போய் கொண்டு வந்த நேரம். அப்போ இயேசுக்கு அதை சொல்கிறேன். then he's saying, நான் சீக்கிரமாய் வருகிறேன், உன்னிடத்தில் உள்ளதை பற்றி பிடித்துக்கொள், அப்பொழுது எவருமே உனக்குரிய மகுடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ தேர்ஸ் அ சான்ஸ். கர்த்தர் எங்களுக்கு வச்சிருக்கிற ரிவார்டை இன்னொரு ஆள் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் போய் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க ஓட்ட போட்டியில், முதலாவது வந்து உங்களுக்கு பின்னால் வரவங்க எல்லாம் சரியான டிஸ்டன்ஸில் வராங்க. யூர் ரன்னிங் அண்ட் somebody overtake you. உங்களை ஓவர்டேக் பண்ணி முன்னுக்கு போனால் யாருக்கு அந்த ப்ரைஸ்? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க, இது எனக்கு தான் வரும். பட் சடன்லி அப்படியான சில ரேஸர்கள் வாட்ச் பண்ணிக்க பார்த்துக்கணும், நான் ஓவர் இவர் தான் எடுக்க போகிறார். பட் தென் சடன்லி பர்சன் who's far away suddenly start running fast and overtake everybody, even this guy who's at the front, and he take the prize. இப்படி தான் கிறிஸ்தவம் புரியுமா? நீங்கள் நினைப்பீங்க, இவர் பெறலாம் போவார், இவர் பெறலாம் போவார். பட் தென் in the end you realize the person who was sitting at the back of the church, he wasn't sitting at the back of the church because he was a backslider or something. He was listening to everything and he was obeying. He's the one going to overtake everybody and he's going to take the prize. So உன்னிடத்தில் உள்ளதை பற்றி பிடித்துக்கொள்ள, அப்பொழுது எவருமே உனக்குரிய மகுடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. So make sure you run to get the prize. அப்படிதான் வேதம் சொல்லுது. வெற்றி பெறுகிறவனை என்னுடைய இறைவனின் ஆலயத்தில் ஒரு தூணாக அவன் இனி ஒருபோதும் அதை விட்டு நீங்க தூணாக்குவேன், அவன் இனி ஒருபோதும் அதை விட்டு நீங்க போக மாட்டான். மீனிங் வந்து I will make him important, this person. யார் சக்சீட் ஆகிறாங்களோ, சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறாங்களோ, இன்னும் எல்லா கிறிஸ்டியன்ஸுமே அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், நான் 100% அப்படி விரும்புகிறேன் இல்லை. ஸோ whoever does that,
God will make them a pillar. Pillar என்று சொன்னால் மீனிங் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ இதில் நாங்கள் பேர்களை பார்க்குறோம். அங்கே பார்த்தோம் இயேசு கிறிஸ்துனுடைய பேரை நீங்கள் மறுதளிக்க இல்லை, அதை காத்து கொண்டீங்க, அதுக்கு நீங்கள் அவமானத்தை கொன்ற இல்லை. இங்கே பார்க்குறோம் அவன் மேல் என்னுடைய இறைவனின் பெயரையும் என்னுடைய இறைவனின் நகரத்தின் பெயரையும் எழுது. ஸோ there's a town name. Heaven is going to be, heaven is different places. இப்போ ஹெல்லுக்கு different parts இருக்கிற மாதிரி, இப்போ நான் வேதத்தை வாய்ச்சிலிருந்து அறிஞ்ச மாதிரி ஹெவனுக்கும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். என்ன இயேசு சொல்கிறார், யோவான் 14 சொல்கிறார், லுக் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஸோ அந்த டவுனோட பேர் அவர் எழுத போகிறார். இட்ஸ் ட்ரூ, பட் த பைபிள் சைஸ் என்னுடைய இறைவனின் நகரத்தின் பேரை எழுதுவேன். புதிய எருசலேமே இறைவனுடைய நகரம். ஸோ God's going to give a name, his name on him. தன்னுடைய பெயரை எழுதுவார். அது என்னுடைய இறைவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு கீழே வருகிறது. அவன் மேல் என் புதிய பெயரையும் நான் எழுதுவேன். So new name, he's going to get new name. His name, தேவனுடைய பெயரை புது பெயரை அவன் எழுதுவேன் என்று சொல்கிறார். ஸோ we may not understand, இப்போ எல்லாமே கிளியராக இல்லை பைபிளில், பட் we believe as it is. தேவன் சொல்கிறத நாங்கள் நம்புவோம். how it's going to happen, அது எப்படி நடக்கும்ன்றது ஒருவருக்கும் தெரியாது. தென் கடைசியில் பரிசுத்த ஆவியானவர் சீல் பண்ணுறார். பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைகளுக்கு சொல்வதை காதில் கேட்கணும். This message is from Jesus, but I am speaking. If he says, I am saying. ஸோ பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைகளுக்கு சொல்வதை காதில் கேட்குறோம். ஸோ எங்களை எல்லாருக்கும் காது இருக்குது, எங்களை எல்லாருக்கும் கிரகிக்கக்கூடிய திறன் இருக்குது. Even if you're a deaf person, eyesight இருந்தால் பார்க்கலாம். God will make a way for anybody to find some way available so that they can believe in Jesus Christ. ஏதோ ஒரு வழியில் கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குவார் யாருக்கும், அது டிசேபிள் பர்சனாக இருந்தாலும் சரி. but the minimum requirement, listen. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். லிசன், ஸ்டார்ட் வித் லிசனிங். சத்துடைய சத்தியத்தை கேட்டு, பரிசுத்த சத்தியத்தை கேட்டு நாங்கள் ஒபே பண்ணோம். அதான் மீனிங். காதெல்லாம் கேட்க வேண்டாம், கேட்டு அப்படி விடுறில்ல, ஒபே பண்ணணும். ஓகே, நான் ஜெபிப்போம். பிதாவை இந்த நேரத்துக்காக எங்களை துதிக்கிறோம். உங்களோட வார்த்தைகளை நாங்கள் வாசித்தோம். சாமிதம்படி வாழங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட ஒருவரை ஆசீர்வதியும் ஆண்டவர். திரும்பமாக ஆண்டவரை நாங்கள் இதில் இந்த பரிசுடைய சந்திக்கும் வரை நம்முடைய கிருபை ஒரு தரையும் விட்டு விலகாதபடியான எல்லோரும் கூட சிறியோரிலிருந்து இதை கேட்ட பெரியோர்லேருந்து சிறியோர்லேருந்து ஆண்டவரை குடும்பங்கள்லேருந்து ஆண்டவரை எல்லோரையும் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், எல்லோருக்கும் தேவையான கிருபையை கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் புகழ்ந்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you.